Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் அது குறித்து ஆராய கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒசூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிலையில் அவைத்தலைவர் யுவராஜ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். தொடக்கத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் பிரகாஷ், ஒசூர் தொகுதியில் திமுக தோல்விக்கான பொறுப்பை மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் தானே ஏற்பதாக தெரிவித்தார். எனவே ஒருவரை ஒருவர் குறை கூறாமல் கட்சி வளர்ச்சிக்கான கருத்துக்களை தெரிவிக்குமாறு நிர்வாகிகளை வலியுறுத்தினார். பார்த்து வேலை செய்யுங்க. உள்ளாட்சி தேர்தலில் 100% நம்ம வெற்றி பெறும். இதனைத் தொடர்ந்து திமுக விவசாய அணி மாநில துணைச் செயலாளர் அரியப்பன் என்பவரது மகன் அன்பானந்தம் மாவட்ட செயலாளரின் உதவியாளர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். ஒசூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதற்கு மாவட்ட செயலாளரின் உதவியாளர் கமெண்ட் செக்ஷனில் திட்டி தீர்த்ததாக அன்பானந்தன் புகார் தெரிவித்தார். எவ்வளவு காசு வாங்கிட்ட சத்யா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாவே வந்து ஒரு அக்ரெசிவா வந்து பேசுறாரு. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் இருந்து வெளியேறுமாறு அன்பானந்தனை நிர்வாகிகள் சிலர் ஒருமையில் பேசினர். இதனால் ஆத்திரமடைந்த அன்பானந்தன், இது எல்லோருக்குமான கட்சி, என்னை வெளியே போக சொல்ல நீங்கள் யார் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அன்பானந்தனை சமாதானப்படுத்தி அவரது சகோதரர் வெளியில் அழைத்து சென்றார். பின்னர் பேசிய அவைத்தலைவர் யுவராஜ், மாவட்ட செயலாளர் தோல்விக்கான பொறுப்பேற்ற பிறகும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சரியில்லை என தெரிவித்தார். இறுதியாக பேசிய மாவட்ட செயலாளர் பிரகாஷ், அன்பானந்தன் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், தன் பக்கமே நியாயம் இருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் கூட்டம் முடித்து வெளியே வந்த திமுக நிர்வாகிகள் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிப்பதாக கூறிவிட்டு உட்கட்சி பூசலை வீதிக்கு கொண்டு வந்துவிட்டதாக புலம்பியதை கண்கூடாக பார்க்க முடிந்தது.